அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த 11/7/2026 சனிக்கிழமை அன்று இஷா தொழுகைக்கு பிறகு மேலப்பாளையம் உஸ்மானியா மதரசாவில் வைத்து நடைபெற்ற மஜ்லிஸுல் உலமா சபையில் என்னென்ன பொய்கள் பேசப்பட்டன, என் மீது சுமத்தப்பட்ட அவதூறுகளை ஒருதலை பட்சமாக நியாயப்படுத்த வேண்டும் என்கிற கருத்திலே கூறப்பட்ட பொய்கள் சாதாரணமானதல்ல. அதில் கடந்த பதிவு வரை செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எப்படி நடந்து கொண்டார் அந்த மஜ்லிஸ் உலமா சபையில் என்பதை நாம் எடுத்துரைத்தோம். அதே போன்று அடுத்தடுத்த அந்த சபையில் என் மீது குற்றம் சுமத்தப்பட்டதற்காக வேண்டி யாரெல்லாம் எப்படியெல்லாம் பொய் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற தகவலை நாம் மீண்டும் தொடர்வோம் என்று நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இன்று நான் மிக முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்ய இருக்கின்றேன். அந்த மஜ்லிஸ் உலமா சபையிலே 11/7/2026 சனிக்கிழமை அன்று பேசப்பட்ட அந்த சபையிலே நான் என் சம்பந்தமான தனிநிலை விளக்கம் அளித்து கொண்டு வந்திருந்தேன். அதை கேட்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்கள் வரவும் இல்லை. அதில் உள்ள நியாயம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நியாயமான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்கள் இருக்கவும் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணாகிய பெனாசிர் அவர்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை குறித்து நான் அங்கே பேசுகின்றேன். அது என்ன பிரச்சனை என்பதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது A to Z ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தனி ஒரு பதிவாக நான் அனைத்தையும் பதிவிடுவேன். இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்தில் அதை விளக்கமாக சொல்கிறேன். இங்கே சுருக்கமான ஒரு தகவலை, என் மீது சொல்லப்பட்ட பொய்களை சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை நான் சொல்கிறேன். அப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெனாசிர் அவர்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் அந்த சபையில் கூறுகின்ற பொழுது, அப்பொழுது மீண்டும் அந்த இடத்திலே செயலாளர் அலி ஹுசேன் பாக்கவி ஹதரத் அவர்கள் என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த செய்தியை, இந்த பிரச்சனையை ஹைதர் அலி ஹசரத்திட்ட சொன்னீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு என்னன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்களா, ஹைதர் அலி ஹசரத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் அவர் தொடர்றார், உங்களை மாதிரி தான் ஹைதர் அலி ஹசரத் வருஷம் அங்கே போயிருக்கிறார், அதாவது திருச்சி மதரசாவுக்கு அவர் போயிருக்கிறார், அவர்கிட்ட கூட நீங்க பரிமாறிக்கலையா அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். ஹைதர் அலி ஹசரத் வருஷம் திருச்சி அன்சாரியா மதரசாவுக்கு போனதாக செயலாளர் பதிவு செய்கிறார். அப்போ அவரும் உங்களை மாதிரி தான் நாங்கள் மாசாக்கு வந்திருக்கிறாரு, ஒரு பிரச்சனைகள் நடைபெறுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட தகவல் தெரிவிச்சிருக்கலாமே, அவர்கிட்ட நீங்கள் பரிமாறிக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ நான் திரும்ப கேட்குறேன், அந்த செயலாளர்கிட்ட கேட்குறேன், ஹைதர் அலி ஹசரத் வருஷம் போகிறான்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அந்த மதரசாவுக்கு ஒரு வருஷம் போகிறான்னு எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா வருஷம் போகிறான்னு சொன்னது பச்சை பொய். அதனால தான் நான் அந்த கேள்வி அங்கே எழுப்புறேன். ஹைதர் அலி ஹசரத் வருஷம் திருச்சி அன்சாரியா மதரசாவுக்கு போறாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்குறேன். கேட்டதுக்கு செயலாளர் பதில் சொல்லலை. அந்த சபையில் கலந்து கொண்ட கண்ணியமிகு அலியா மதரசாவில் உள்ள உஸ்தாத் ஷாஹ்மதார் பாக்கவி ஹதரத் அவர்கள் அங்கே என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் செயலாளர்கிட்ட கேட்டேன், அதுக்கு ஹசரத் பதில் சொல்றாங்க, அவர்கிட்ட நாங்கள் பேசும்போது சொன்னாரு, ஹைதர் அலி ஹசரத் வருஷம் போறான்னு எப்படி சொல்லுறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு ஷாமதர் ஹசரத் சொல்றாங்க, நாங்க ஹைதர் அலி ஹசரத்திட்ட பேசணும் ஒரு சமயம், அப்படி பேசும்போது அவரு தான் சொன்னாரு,
4 வருஷமா அங்க நான் சனது கொடுக்க போறேன், 4 வருஷமா நான் அங்க சனது கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி உங்க விஷயமா இந்த விஷயமா பேசிட்டு இருக்கும்போது ஹைலஸ் தான் சொன்னாரு அப்படின்னு ஷாஹமதார் பாக்கவி ஹதரத்து சொல்ல, அப்ப நான் திரும்ப கேட்கிறேன், 4 வருஷமாவா அப்படின்ட்டு. அப்ப அங்க இருந்த ஜலீல் உஸ்மானி ஹசரத்து உடனே 4 வருஷம் இல்ல 3 வருஷம் போயிருக்கிறார். அதாவது கேள்வி எழுப்பணும்னு வைங்களேன், நிறைய அதிசயங்கள் நடைபெறும். அந்த சபையில மீது பொய் பேசுறாங்க. அதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு எப்படியாவது அவதூற நியாயப்படுத்தி தலையில கட்டி அனுப்பிடணும்னு ஒரு முடிவுல வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த சபையில அவங்க பொய் பேசும்போது நான் எதிர்கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா நிறைய அதிசயங்களும் கராமத்துகளும் நடக்கும். ஆமா. அப்போ சாமதரசத்து என்ன சொல்றாரு, நாங்க ஹைதரசத்திட்ட அவங்க விஷயமா பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னாரு, 4 வருஷமா அங்க நான் சனது கொடுக்க போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ 4 வருஷமாவா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே யார் வந்து நிக்கிறா? ஜலீல் உஸ்மானி ஹதரத் வந்து நிக்கிறார். 4 வருஷம் இல்ல 3 வருஷம் போயிருக்கிறார். அப்ப திரும்ப நான் கேட்கிறேன், சரி நான் 3 வருஷம் போயிருக்காரா, எந்த மதரசாவுக்கு போனார் அப்படின்னு நான் கேட்கிறேன். எந்த மதரசாவுக்கு நான் போனார்னு கேட்ட உடனே அப்ப இப்ப ஜல்லஸ்து பதில் சொல்லல. எஸ்டிபிஐ ஷாவுல் ஹமீது உஸ்மானி ஹசரத் அவர்களும் செயலாளர் அலி ஹுசேன் பாக்கவி ஹசரத் அவர்களும் இப்ப என்ன செய்யறாங்க, பதில் சொல்றாங்க. திருச்சி ஏர்போர்ட் மதரசாவுக்கு போனாரு. திருச்சி ஏர்போர்ட் மதரசா. திருச்சி ஏர்போர்ட் மதரசான்னா அன்சாரியா, தாவூதுல் அன்சாரியா மதரசா, நான் சொல்றேன் அந்த மதரசா, அந்த மதரசாவுக்கு போனாரு. அப்ப நல்ல கவனிங்க, வருஷா வருஷம் போனாரு ஹைதர் அலி சத்து, அவர்கிட்ட நீங்க வந்து இந்த பிரச்சனை சொல்லலாமே. நான் கேட்கிறேன், வருஷா வருஷம் போறாரு நீங்க எப்படி சொல்லுவீங்க? சாமரசத்து வந்து பதில் சொல்றாரு, ஹைதர் அலி சத்து உங்க விஷயமா நாங்க தான் பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னாரு, 4 வருஷமா அங்க நான் சனது கொடுக்க போறேன். சனது கொடுக்க போறேன்னா பட்டமளிப்பு விழாவுக்கு போறேன்னு அர்த்தம். பட்டமளிப்பு விழா சான்று கொடுக்க சனது கொடுக்க போறேன்னு சொல்றாரு. 4 வருஷமாவா கேட்ட உடனே 4 எத்தனை மாறுது? 3 வருஷமா மாறுது. எந்த மதரசாவுக்கு போனீங்கன்னு நான் கேட்கிறேன். நான் கேட்கிற எந்த கேள்வியுமே முட்டாத்தனமான கேள்வி கிடையாது. நான் கேட்கிற எந்த கேள்வியுமே சும்மா நேரப்போக்கு கேட்கிற கேள்வி கிடையாது. காரணத்தோடு அந்த கேள்வி, ஒவ்வொரு கேள்வி நான் கேட்கிறேன். எந்த மதரசாவுக்கு போனாரு ஹைதர் அலி சத்து அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் எஸ்டிபிஐ ஷாவுல் ஹமீது உஸ்மானி அவரும் செயலாளரும் சேர்ந்துங்க முட்டு கொடுக்குறாங்க. திருச்சி ஏர்போர்ட் மதரசாவுக்கு போனார். அப்ப என்ன சொல்ல வரிய, திருச்சி ஏர்போர்ட் மதரசாவுக்கு தாவூதுல் அன்சாரியா மதரசாவுக்கு 4 வருஷமா அல்லது 3 வருஷமா அவர் எங்க போறாரு? பட்டமளிப்பு விழாவுக்கு போய் கலந்து கொண்டு சனது கொடுக்க போறாரு. அப்படியா? அப்பதான் அந்த சபையில திரும்ப நான் கேட்கிறேன், திருச்சி ஏர்போர்ட் மதரசாட அன்சாரியா மதரசாட இப்போ ஒரு பட்டமளிப்பு விழா நடந்துச்சு, அதுதான் முதல் பட்டமளிப்பு விழா. அப்ப 4 வருஷமா தொடர்ச்சி அவர் எப்படி போய் பட்டம் கொடுக்க போனாரு நான் கேட்கிறேன். இப்ப 2026ல ஒரு பட்டமளிப்பு விழா நடந்துச்சு, அதுல அவர் கலந்து கொண்டாரு, நானும் அதுல கலந்துருக்கிறேன். அந்த பட்டமளிப்பு கலந்து கொண்டாரா இல்லையா? அது முதல் பட்டமளிப்பு விழா. 4 வருஷமா தொடர்ச்சியா அந்த மாசாக்கு போய் சனது கொடுக்க போயிருக்கிறாரு, 4 வருஷமா பட்டமளிப்பு விழா கலந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, பட்டமே இல்லாத, பட்டமளிப்பு விழாவே நடக்காத, பட்டம் வாங்கறதுக்கு ஆளே இல்லாத ஒரு இடத்துல போய் இவர் யாருக்கு போய் பட்டம் கொடுத்தாரு? எப்படி பட்டம் கொடுக்க முடியும்? அவர் கலந்து கொண்ட, நான் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழாவே முதல் பட்டமளிப்பு விழா. அதுக்கு முன்னாடி எப்படி 4 பட்டமளிப்பு கலந்து கொண்டாரு? அதுக்கு முன்னாடி எப்படி 3 பட்டமளிப்பு விழா தொடர்ச்சியா போய் கலந்து கொண்டாரு? பட்டமளிப்பு விழா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கடைசியாக 25/1/2026 தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை சையது தாவூதுல் அன்சாரியா மகளிர் அரபு கல்லூரி, திருச்சியில் இருக்கிற மகளிர் அரபு கல்லூரி நடத்தும் முதலாவது பட்டமளிப்பு விழா. நோட்டீஸ் அப்படிதான் போட்டிருப்பாங்க. நோட்டீஸ் எப்படி போட்டிருப்பாங்க? முதலாவது பட்டமளிப்பு விழா. இந்த பட்டமளிப்பு விழா எப்ப நடக்குது? நாள் 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. அதுல சனது வழங்கி சிறப்புரை யாரு? இந்த பொய் சொன்னவர். 4 வருஷமா தொடர்ந்து சனது போய் கொடுக்க போனேன்னு சொன்னாரு.
SS ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹசரத், முதல்வர் உஸ்மானியா அரபிக் கல்லூரி மேலப்பாளையம். அப்ப என்ன அழிக்கணும் என்பதுக்கு அப்படி என்ன உங்களுக்கு வந்து ஆசை கேட்கிறேன். உண்மைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நடக்காத பட்டமளிப்பு விழாவில் போய் நான் கலந்து கொண்டேன், நடக்காத பட்டமளிப்பு விழாவில் போய் நான் சனது வழங்கினேன். பட்டம் வாங்க ஆளே இல்லாத இடத்த யாருக்கு இது பெரிய கராமத்தா? அப்படிதான் கராமத்தா? எவ்வளவு பெரிய அதிசயமான கராமத்தை நிகழ்த்திட்டு இருக்கீங்க ஒருத்தனை அழிக்கிறதுக்காக. 25/1 இந்த வருஷம் 2026, இந்த வருஷத்தை நான் சொல்றேன். 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்களும் அந்த பட்டமளிப்புல கலந்துருந்தீங்க, நானும் அந்த பட்டமளிப்புல கலந்துருந்தேன். பட்டமளிப்பு விழாவை முதலாவது பட்டமளிப்பு விழா நான் 4 வருஷமாக கலந்திருக்கிறேன். 4 வருஷமா சனது கொடுக்க போயிருக்கிறேன். எதுக்கு இந்த பொய் பேசணுங்கிறேன். ஒருத்தனை அழிக்கிறதுக்கு இத்தனை பேர் சேர்ந்து பொய் பேசுவீங்களா? அப்ப நான் அந்த கேள்வி அந்த சபையில கேட்கிறேன். முதல் பட்டமளிப்பு விழாவா இருக்கும் போது எப்படி 4 வருஷமா தொடர்ந்து அந்த மாசால போய் 4 வருஷமா எப்படி அவர் சனது கொடுத்தாரு? பட்டமளிப்பு விழாவே அங்க நடக்கவும் இல்லை, பட்டமும் கொடுக்கவும் இல்லை, சனது வாங்க பிள்ளைகளும் கிடையாது. இன்னும் அதிசயத்தை நிறைய சொல்லுவேன், பெரும் அதிசயம் அடுத்து காத்திருக்குது. நான் கேட்கிறேன், என்னங்க இப்படி இப்ப சொல்றீங்க அப்படின்ட்டு. உடனே மறுபடியும் SDPI சாலமதி உஸ்மானி ஹதரத் இப்ப முட்டு கொடுக்க வராரு. எத்தனை முட்டு தான் கொடுப்பீங்க? வருஷா வருஷம் பட்டமளிப்பு விழாவுக்கு போறாருன்னு அவர் சொல்லல, வருஷா வருஷம் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார். வருஷம் அந்த மதரசாவுக்கு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார். இப்போ பட்டமளிப்பு விழா என்னவா மாறிட்டு, நிகழ்ச்சின்னு மாறிட்டு. முதல்ல 4 வருஷம் பட்டமளிப்பு விழாவுக்கு போய் சனது கொடுக்க போனாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கேள்வி கேட்டவொடனே 4 வருஷம் 3 வருஷமா மாறிட்டு. பட்டமளிப்பு விழாவே ஒரு பட்டமளிப்பு தான் அந்த மாசாலை நடந்திருக்கு இது வரைக்கும். கேட்ட உடனே எப்படி 4 பட்டமளிப்பு கலந்து கொண்டாரு, எப்படி 4 வருஷமா சனது கொடுத்தாருன்னு கேட்ட உடனே இப்ப எப்படி மாறுது? பட்டமளிப்புல என்ன பேரா மாறுது? நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அந்த மதரசாவில். மீண்டும் SDPI சாவலமீது உஸ்மானி சொன்ன அந்த தகவலை பதிவு செய்யறேன். நான் கேள்வி எழுப்புறேன், பட்டமளிப்பு விழா எப்படி கலந்து கொண்டார்? நடந்ததே ஒரு பட்டமளிப்பு விழா, எப்படி தொடர்ச்சியா 4 பட்டமளிப்பு விழா இந்த மாசால் கலந்து கொண்டார்? அந்த கேள்விக்கு SDPI சாவலமீது உஸ்மானி என்ன முட்டு கொடுத்தாரு? வருஷா வருஷம் பட்டமளிப்பு விழாவுக்கு போறாருன்னு அவர் சொல்லல, வருஷா வருஷம் அங்க நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார். என்ன சொல்ல வராரு? ஐயர்லேசத்து வந்து வருஷா வருஷம் பட்டமளிப்பு விழாவுக்கு போறேன்னு சொல்லல அப்படிங்கிறார். சரி, அதே சபையில ஷாஹ்மதார் ஹசரத் என்ன சொன்னாரு? ஜலீல் ஹசரத் என்ன சொன்னாரு? ஷாஹ்மத் ஹசரத் என்ன சொன்னாரு? நாங்க ஹைதர் ஹசரத் பேசும்போது அவர் தான் சொன்னாரு, 4 வருஷமா அந்த மாசாக்கு நான் சனது கொடுக்க போறேன். இது சொன்னது யாரு? ஷாஹ்மதார் ஹசரத். ஷாஹ்மத் ஹசரத் சொன்னது யாரு? ஹைதர் அலி ஹசரத். என்ன சொல்றாரு? நான் வந்து அந்த மாசாக்கு 4 வருஷமா தொடர்ந்து சனது கொடுக்க போறேன். எத்தனை வருஷம் கேள்வி கேட்ட உடனே வருஷம் என்ன மாறுது? 3 வருஷமா மாறுது, 4 3 மாறுது. அப்ப ஜலீல் ஹசரத்துடைய கருத்து என்ன? 4 வருஷம் அவர் பட்டணம் சனது கொடுக்க போல, 3 வருஷமா சனது கொடுக்க போயிருக்காரு. அப்ப 2 பேர் சேர்ந்தாங்க என்ன பதிவு செய்ய? ஹைதர் அலி ஹசரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு, காப்பாத்துறதுக்கு, ஒரு பொய்ய காப்பாத்துறதுக்கு. அவர் சொன்னது பச்சை பொய், அவர் சொன்னது பச்சை பொய். இவ்வளவு பெரிய மனசனா இருந்துட்டு எப்படி இந்த பச்சை பொய்ய சொல்லலாம் கேக்குறேன். அப்ப அழிக்கணும் துடிக்கிறீங்க. அங்க என்னன்னா நீங்க பச்சை பொய்ய பேசிட்டு இருப்பீங்க, நாங்க காது கொடுத்துட்டு கையை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு பேசாம வாயை மூடிட்டு அப்படி வந்துடணும். நிறைய கேட்கணும். அப்ப 4 வருஷம் 3 வருஷமா மாறி பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியா மாறுது. அப்ப ஒரு இடத்துல ரெண்டு பேர் சேர்ந்து 2 ஆலிம்கள் சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஹைதர் அலி தான் சொன்னாரு, சனது கொடுக்க தான் போறேன்னு சொன்னாரு, வருஷம் தான் மாற்றம். பட்டமளிப்பு விழாவே நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இப்ப எப்படி ஹைதர் அலி காப்பாத்துறது, அவர் பொய்யை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு என்ன எப்படி நிக்குது? அது பட்டமளிப்பு விழா கிடையாது, நிகழ்ச்சிக்கு போனார். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பேர் கொடுக்கணும். பட்டமளிப்புலாம் சொல்லிட்டோம், அப்ப நிகழ்ச்சின்னு மாறிட்டு இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேர் கொடுக்கறது? அப்ப அங்கிருந்து இன்னொரு ஆலிம் அவர் யூகத்தின் அடிப்படையில் கேட்கிறாரு, அது நிகழ்ச்சி என்றால் ஆண்டு விழாவாக இருக்கலாம், நிகழ்ச்சி என்றால் ஆண்டு விழாவாக இருக்கலாம் அப்படின்ட்டு. சரி, அவர் கருத்து அங்க பதிவு செய்யறார், ஆண்டு விழாவாக இருக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டு விழாவாக இருக்கலாம்னு வச்சுக்குவோம். ஆண்டு விழான்னா என்ன அர்த்தம்? 4 வருஷமா அவர் ஆண்டு விழாவுக்கு போயிருக்கிறாரு. அப்போ 4 ஆண்டு, 4 விட்டுருங்க, எனக்கு முன்னாடி அவர் என்ன 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 செஞ்சிருக்காரு? 3
ஆண்டுகள் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? 3 ஆண்டு விழாவுக்கு அவர் கலந்துருக்கிறார். அப்படியா? அதுக்கும் வரும். எத்தனை வருஷம் அந்த மாசம் நடந்துச்சு, என்ன ஏதுன்னு வரும். சரி, ஆண்டு விழான்னு பேர் வச்சாச்சு. அவர் 3 வருஷமா ஒரு ஆண்டு விழாவில் கலந்துருக்கிறார். பேர் வச்சாச்சா? சாமரசத்துக்கு வாத பிரகாரம் 4 வருஷம் ஒரு ஆண்டுல கலந்துருக்கிறார். அப்ப பட்டமளிப்பு விழா, நான் வருஷத்தை மாத்தேன். 4, ஜெயலலிதா 3, 2 பேரும் பட்டமளிப்பு விழா. எஸ்டிபி சாலமீது உஸ்மானி அவங்களுடைய வாத பிரகாரம் அது என்னது நிகழ்ச்சி. அப்புறம் இன்னொரு அசத்து வாத பிரகாரம் அது ஆண்டு விழா. அப்புறம் நான் என்ன செய்யறேன், நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, அந்த சபையில கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் பொறுப்பில் அந்த மதரசால நான் பொறுப்புல இருந்திருக்கிறேன். திருச்சி ஏர்போர்ட் அன்சாரியா தாவூத் அன்சாரியா மாசால நான் பொறுப்புல இருந்திருக்கிறேன். சரிங்களா? ஆமா. அப்ப நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நான் பொறுப்பில் இருந்தனால அவர் ஹைதர் செத்து மொத்தமே 2 நிகழ்ச்சியில தான் அந்த மதரசால கலந்துருக்கிறார். மொத்தமே 2 நிகழ்ச்சி. வருஷம் போறேன், 4 வருஷமா போறேன், 3 வருஷமா போறேன், பட்டமளிப்பு விழாவுக்கு போறேன், என்ன வேணா பேர் வைங்க, எல்லாம் பொய். 2 நிகழ்ச்சியில் தான் கலந்துருக்கிறார். அந்த சபையில நான் சொல்றேன். அதுல அந்த சபையில நான் சொன்னது, நான் அதை ஓப்பனா தெளிவாக பேசுறேன். 2 நிகழ்ச்சியில ஒரு நிகழ்ச்சி என்ன தெரியுமா? ஒண்ணு பராத் இரவு இருக்குதாமா, பராத் சபை பராத் இரவு. அந்த நிகழ்ச்சி அந்த மதரசால நடந்தது 4/2/2025 செவ்வாய்க்கிழமை. 4/2/2025 செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? இது ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு 2வது நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார்னு வந்துச்சா இல்லையா? மொத்தம் 2 தான். 2வது என்ன? பட்டமளிப்பு விழா. அது என்னது? 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. அவர் மொத்தமே கலந்து கொண்ட தாவூத் அல் அன்சாரியா திருச்சி ஏர்போர்ட் தாவூத் அல் அன்சாரியா மதரசாவில் அவர் கலந்து கொண்ட 2 நிகழ்ச்சி இதுதான். அதுல இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லவா? நான் வருஷம் போயிட்டு இருக்கிறேன், நான் வருஷம் போறேன், நான் வருஷம் போய் சனது கொடுக்குறேன் சொன்னாரா? அந்த சபை பராத் இருக்குது இல்ல, 4/2/2025 செவ்வாய்க்கிழமை. அசல்ல அந்த பயான என்கிட்ட தான் கேட்குறாங்க. அந்த மதரசால இப்போ அட்டூழியம் செய்து கொண்டிருக்கின்ற நிறுவனர், அந்த மதரசாவினுடைய நிறுவனர், சரிங்களா, எவ்வளவு பெரிய மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி பிற்கா தெரிய என்ன செய்தி நான் இன்ஷால்லா பதிவு செய்யறேன். பதிவு செய்யும்போது அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்காங்க. அப்ப 4/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பராத் தேர்வு பயானுக்கு என்னதான் கூப்பிடுறாங்க. வரமாட்டேன்ட்டேன். பலமுறை கேட்டாங்க, பராத் தேர்வு பயானுக்கு வாங்கன்ட்டு, வரவே மாட்டேன்னு. அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, நான் வேண்டாம் கழிச்சு விட்டேனா இல்லையா, அதுக்கு பிறகு ஐலசத்தை கூப்பிட்டு பேச விட்டாங்க. ஐலஸ் என்ன சொல்றாரு, நான் அவருக்கு முன்னாடியே வருஷம் போயிட்டு இருக்கிறேன், 4 வருஷமா போயிட்டு இருக்கிறேன், சனது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், எதுக்கு இந்த பொய்யை சொல்லி ஒருத்தனை அழிக்க நினைக்கணும். சரி, இப்ப நான் இப்படி பதில் சொல்றேன். அந்த சபையில ஒரு பொய்யை சொல்றாங்க, எதிர்கேள்வி கேட்கிறேன், உடனே மாத்துறாங்க, மீண்டும் பொய் சொல்றாங்க, நான் எதிர்கேள்வி கேட்கிறேன், மறுபடியும் மாத்துறாங்க, மீண்டும் நான் என்ன செய்யறேன், எதிர்கேள்வி கேட்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு நான் பொறுப்புல இருந்த காலம் வரைக்கும் 2 நிகழ்ச்சியில தான் கலந்துருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எஸ்டிபி சாவுல் உஸ்மானி அவருங்க வந்துட்டாரு. அதாவது ஐதுலசு சொன்னதை தான் நாங்க சொல்றோம், நாங்க ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லலை, மாத்தி சொல்லலை, இட்டுக்கட்டலை என்ற கருத்தை அவர் பதிவு செய்யறாரு. ஐதுலசு என்ன சொன்னார் அதுதான் நாங்க சொல்றோம். நான் அவருக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கிறேன். ஐலசு சொன்னாராம், நான் முஸ்தபாசத்துக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கிறேன், 1 வருஷம்தான் அவர் வந்தாரு அப்படின்னு ஐலசத்து சொன்னாரு. என்னவா, எனக்கு முன்னாடியில இருந்தே ஐலசத்து அந்த மதரசால போயிட்டு இருக்கிறாராம், அந்த மதரசால நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாராம். அவரு ஐலசத்து சொன்னதை தான் நான் சொல்றேன். அப்ப ஐலசத்து பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொல்லி சொன்னதை நீங்க ஏன் மாத்தி சொல்றீங்க, நிகழ்ச்சி நீ ஏன் மாத்தினிய? சரி, அது இருக்கட்டும். ஐலசத்து சொன்னாரா? இது பச்சை போய். ஐலசத்து இந்த சபையில அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும். வார்த்தைக்கு வார்த்தை என்னை அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், இந்த சூழ்ச்சியில என்னை மாட்ட வைக்கணும் என்பதற்காக, இந்த அவதூறுகள் என் தலையில வச்சு சுமத்தணும் என்பதற்காக வேண்டி அந்த பாதிப்பை உண்டாக்கிய அட்டூழிய கூட்டத்திற்கு, அநியாய கூட்டத்திற்கு துணை போய்
அவங்களுக்கு சாதகமாக இந்த எனக்கு பாதகமாக இந்த பிரச்சனை ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர் பல பொய்களை பேசியிருக்கிறார். அந்த மகான் ஹைலசித் அவர்கள் பல பொய்களை பேசியிருக்கிறார். சாதாரண பொய் கிடையாது இது. எப்படிப்பட்ட இடத்துல எப்படிப்பட்ட நேரத்துல என்னென்ன மாதிரியான பொய்கள் பேசியிருக்கிறாங்க. அப்போ எஸ்டிபி சாவுல் ஹமீது உஸ்மானி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைதர் சொன்னதை நாங்க சொல்றோம். நான் வந்து முஸ்தபா சத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த மதரசாவுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஒரு வருஷம் அவர் வந்தாரு. ஒரு வருஷம் தான் நான் அந்த மதரசாவுக்கு போயிருக்கேன், அவர் பார்த்தாராம் அப்படின்னு ஹைதர் சொன்னாரு. உடனே அவர் சொல்லுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு செயலாளர் பாஞ்சு வந்துட்டாரு. யாரு? அலி ஹுசைன் பாக்கவி. அவர் பாஞ்சு வந்து, ஆமா அஜரத்து சொன்னது, நான் அவருக்கு முந்தியே போறேன். இந்த வருஷம் தான் நான் அவரை சந்திச்சேன். இந்த வருஷம் தான் நான் முஸ்தபா சத்தை சந்திச்சேன். அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். இது யாரு? எஸ்டிபி சாவுல் ஹமீது உஸ்மானி சொன்ன அந்த தகவலுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு யார் பாஞ்சு ஓடி வரா? செயலாளர் அலி ஹுசைன் பாக்கவி. அவர் ஓடி வரார். அப்ப திரும்ப நான் சொல்றேன், கன்ஃபார்மா அந்த சபையில சொல்றேன், கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் பொறுப்பேற்ற காலகட்டத்திலிருந்து ஹைதர் அலி ஹசரத்துக்கும் அந்த மதரசாவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு. நான் பொறுப்பேற்ற காலகட்டத்திலிருந்து ஹைதர் அலி ஹசரத்துக்கும் அந்த மதரசாவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு. உடனே எஸ்டிபி சாவுல் ஹமீது உஸ்மானி மீண்டும் முட்டு கொடுப்பதற்காக, ஹைதர் அலி ஹசரத் சொன்ன அந்த பொய்யுக்கு முட்டு கொடுப்பதற்காக, நீங்க பொறுப்பேற்ற பிறகு தானே, அதுக்கு முன்னாடி சம்பந்தம் இருக்கலாம்ல அப்படிங்கிற கருத்துல கொண்டு வர்றாரு. அப்படி சொல்றதை நான் புரியல. நீங்க பொறுப்பேற்ற பிறகுதானேன்னு சொல்லும் போதே என்ன கருத்து சொல்ல நான் விளங்குறேன். அப்ப நான் திரும்ப நான் சொல்றேன், நான் எப்போ பொறுப்பேற்றேன் தெரியுமா? அந்த மதரசாவுக்கு 2024 நான் சொல்றேன். 2024 இருந்து நான் அந்த மதரசால பொறுப்பேற்று இருக்கிறேன். அப்ப இன்னொரு ஆலிம் அந்த சபையில சொல்றாரு, நீங்க பொறுப்பேற்ற பிறகு ஹசரத் அங்க வரல, அதுக்கு முந்தி வந்திருக்கிறாரு. அதுக்கு முந்தி, உங்களுக்கு முந்தி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த மதரசாவுக்கு அவர் வந்து வருஷம் போயிருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்யறாரு. இப்பதான் அதாவது ஒரு பொய்யை சொல்லி அடுத்து ஒருவர் என்னை அழிப்பதற்காக ஒரு அநியாயக்கார கூட்டத்திற்கு துணை போயிருக்கிறார். துணை போய் பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறாரு. பச்சை பொய்யை சொல்லி என்ன அழிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட அந்த பொய்யை பாதுகாக்கிறதுக்கு, பொய் சொன்னவரை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை பொய்களை சொல்றாங்க பாத்தீங்களா? இப்ப கடைசி எங்க வந்து நிக்குது? ஹைதர் அலி ஹசரத் நான் பொறுப்பேற்றதுல இருந்து ஹைதர் அலி ஹசரத்துக்கும் அந்த மதரசாவுக்கும் சம்பந்தமே இல்லை. 2 நிகழ்ச்சியில மட்டும்தான் அவர் கலந்துருக்கிறார். நான் சொன்னா இல்லையா? நான் பொறுப்பேற்றதுல இருந்து அவருக்கு அந்த மதரசாவுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நான் சொன்னனால நீங்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னாடினாங்க. அப்ப நான் பொறுப்பேற்றது 2024. நான் சும்மா நான் அங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வெட்டி வார்த்தை கிடையாது, கிறுக்கன் பைத்தியம் கிடையாது. நீ என்னென்ன பொய்களை சொல்றீங்க நான் கேள்வி போடுறேன். என்னெல்லாம் பொய்ய சொல்லி எப்படியெல்லாம் என்ன அழிக்க நினைக்கிறீங்க என்பதுக்காக நான் கேள்வியை போடுறேன். நான் முட்டாத்தனமா கேள்வி விடல, முட்டாத்தனமா வார்த்தையை விடல. 2024 இருந்து நான் பொறுப்புல இருக்கிறேன்னு சொல்றேன். அப்ப 2024க்கு முன்னால் அவர் பொறுப்புல இருக்கிறார். 2024க்கு முன்னால் அவர் வருஷம் போயிருக்கிறார். சரி, இப்பதான் நான் கேட்கிறேன், 2024க்கு முன்னால எப்படி அவர் வந்து வருஷம் அந்த மதரசாவுக்கு போயிருக்க முடியும்? அது நீங்க சாமதத்து சொன்ன மாதிரி 4 வருஷமாக எப்படி போக முடியும்? ஜலீல் சொன்ன மாதிரி 3 வருஷமா எப்படி போக முடியும்? 3 வருஷமா ஜலீல் சாமதத்து சொன்ன மாதிரி 4 வருஷமா அங்க போய் எப்படி பட்டமளிப்பு நடத்த முடியும்? அல்லது 3 வருஷமா எப்படி பட்டமளிப்பு நடத்த முடியும்? சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை தெரியுமா? அந்த மதரசால நான் பொறுப்புல இருந்தவன். அதனால திரும்ப சொல்றேன், அந்த மதரசா தொடங்கப்பட்ட வருஷம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த மதரசா தொடங்கப்பட்ட வருஷம் என்ன தெரியுமா? 2022 டிசம்பர் மாசம் அந்த மதரசா தொடங்கப்படுது. திருச்சி ஏர்போர்ட்ல தாவூத் அல் அன்சாரிங்கிற மதரசா வந்து, தாவூத் அல் அன்சாரிங்கிற மதரசா திருச்சியில 2022 டிசம்பரில் தொடங்கப்படுகிறது. ஆதாரம் தருவேன். நான் பொறுப்புல இருந்தேன், ஆதாரம் தர முடியும்.
ஒரு பொய்யை சொன்னவர் அந்த பொய்யுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அவன் சொல்லிட்டாரா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு முட்டு கொடுத்தீங்களே. 2022 டிசம்பர் மாசம்தான் திருச்சியில தாவூத் அல் அன்சாரியா, நான் பொறுப்பேற்ற தாவூத் அல் அன்சாரியாங்கிற மதரசா வந்து அது துவக்கப்பட்டது. இப்போ விஷயத்துக்கு வாங்க. நான் 2024 அங்க பொறுப்பேற்கிறேன். எனக்கு முன்னாடி ஐதிலசத்து 4 வருஷமா அந்த மதரசாக்கு அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, போய் பட்டமளிப்பு கலந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2024க்கு முன்னாடி என்ன அது 2023, அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி 2022, அதுக்கு முன்னாடி 2021, அதுக்கு முன்னாடி 2020. அப்ப அவர் 2020 இருந்தே அந்த மதரசால போய் பட்டம் கொடுத்துட்டு இருக்கிறார். இல்லாத மதரசாவுக்கு இல்லாத பிள்ளைகளுக்கு இல்லாத சனதை போய் இல்லாத பட்டமளிப்பால போய் அவர் போய் சனது கொடுத்துட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கராமத்துன்னு நம்ம ஆச்சரியமா இருக்குல்ல. எவ்வளவு பெரிய ஷேக்கு, எவ்வளவு பெரிய கராமத்து இது. ஏங்க 2020 அந்த மதரசாவே இல்லைங்க. அப்படி ஒரு மதரசாவே அங்க கிடையாது. தாவூத் அல் அன்சாரிங்கிற பெயரே அங்க இல்ல. அப்படி ஒரு மதரசா இல்ல, பிள்ளைகள் இல்ல, ஒரு விழா கிடையாது. நடக்காத மதரசாவுக்கு அதாவது இல்லாத கிணத்தை காணோன்னு சொன்ன மாதிரி தான். இல்லாத கிணத்தை காணோன்னு சொன்ன மாதிரி தான். இல்லாத மதரசாவுக்கு எப்படி ஹைதலஸ் போனாரு, இல்லாத மதரசாவுக்கு போய் எப்படி அவர் வந்து பட்டமளிப்புல கலந்து கொண்டாரு, இல்லாத மதரசால போய் எப்படி சனது கொடுத்தாரு, இல்லாத பிள்ளைக்கு எப்படி போய் சனது கொடுத்துட்டு வந்தாரு. ஏன் இப்படி பொய்ய சொல்லணும்? 2020 2021 மதரசா இல்லையே, மதரசா இல்லைங்க. எப்படிங்க நீங்க பட்டமளிப்புக்கு போனீங்க அல்லது ஆண்டு விழாக்கு போனீங்க? ஆண்டு விழான்னு சொன்னாலும் எங்க ஆண்டு எங்க இருக்க மதரசாவே இல்லை, எங்க ஆண்டு விழா வரும்? அங்க மதரசாவே இல்லையே. நீங்க பட்டமளிப்பு விழான்னு சொன்னாலும் பொய் தான், ஆண்டு விழான்னு சொன்னாலும் அதாவது முட்டு கொடுக்க முடியாது. இந்த பொய்யுக்கு முட்டு கொடுக்க முடியாது. எப்படி கொடுப்பீங்க முட்டு? அவர் சொன்னது பச்சை பொய். ஐலிஸ் மகான் சொன்னது பச்சை பொய். அந்த மகான் சொன்ன பொய்யை நீங்க தூக்கி நிறுத்த நினைக்கிறீங்க. எப்படி நிறுத்த முடியும் கேக்குறேன். அந்த அநியாயக்கார கூட்டத்துக்கு துணை போய் அந்த பொய்யை சொல்வதற்காக வேண்டி எனக்கு அந்த மதரசாவுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து, அப்ப நான் என் மேல என்ன இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, அந்த குற்றச்சாட்டு நிரூபணமானது அப்படின்னு அவர் சொல்ல வராராம் அந்த மகான். நீங்க பட்டமளிப்பு விழான்னு சொன்னாலும் இல்லாத மதரசா, இல்லாத பிள்ளை கிடையாது. மாதூம் ஒரு மாதூமுக்கு எப்படி நீங்க கொடுத்துட்டு வருவீங்க? டார்கெட் என்ன? உங்களுடைய டார்கெட் எந்த நோக்கத்திற்காக என்ன அந்த சபையில கூப்பிட்டு உட்கார வச்சீங்க? இந்த மாதிரி பொய்களை எல்லாம் வச்சு தலையில வந்து நல்ல மாவரைச்சி அனுப்புறதா? அப்போ எனக்கு முன்னால் அவர் மதரசாவுக்கு நீங்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பு அவர் போயிருக்கலாம், பொறுப்பேற்பதற்கு முன்பே அவர் போயிருக்கிறார். அதுதான் நான் கேட்கிறேன். பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி அவர் போனார்னா இந்த 2020 அவர் எப்படி போய் சனது கொடுத்தாரு அல்லது ஆண்டு விழாவில் போய் எப்படி கலந்து கொண்டாரு? 2022 டிசம்பர்ல அந்த மதரசா வந்து அந்த பெயர்ல திருச்சியில தொடங்கப்படுது. அதுக்கு பிறகு தாவூத் அல் அன்சாரியா அறக்கட்டளை ட்ரஸ்ட்னு சொல்லி ஒண்ணு அமைக்கிறாங்க. ட்ரஸ்ட்டை பத்தி எனக்கு தெரியும், ஏன்னா பொறுப்புல இருந்தவன். அந்த ட்ரஸ்ட்டை பத்தி, அந்த ட்ரஸ்ட்ல யாரு அந்த ஆடிட்டர் என்பதை பத்தி, அந்த ஆடிட்டர் எப்போ வந்து சேர்ந்தாங்க என்பதை பத்தி எனக்கு தெரியாம ஒன்றும் கிடையாது. நான் பொறுப்புல இருந்தவன். அப்ப ட்ரஸ்ட் அல் அன்சாரியா அறக்கட்டளை அப்படிங்கிற பேர்ல ஒரு ட்ரஸ்ட் எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 13/4/2023. 2022 டிசம்பர்ல மதரசாவை தொடங்குறாங்க. 2023 13/4 ஏப்ரல் மாசம் 13/4/2023 அவங்க அல் அன்சாரியா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி அறக்கட்டளை தொடங்குறாங்க. அறக்கட்டளை தொடங்கின பிறகு அறக்கட்டளையின் சார்பாக தாவூத் அல் அன்சாரியா மதரசா நடைபெறுவதாக அவங்க பதிவு செய்யறாங்க. இவ்வளவு வரலாறு உட்கார்ந்துகிட்டு இருக்குது. இவங்க முட்டு கொடுக்குறாங்களா? முட்டு என்ன முட்டு கொடுக்குறிய? இல்லாத மதரசாவுக்கு 3 வருஷமா 4 வருஷமா போய் என்ன செஞ்சாரு? மாசாக்கு போனாரு. இல்லாத மாசால போய் நடக்காத பட்டணத்துல கலந்து கொண்டாரு. இல்லாத பிள்ளைக்கு போய் சனது கொடுத்துட்டு வந்தாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கராமத்துங்க, உலகத்துக்கு நடைபெறாத கராமத்து. இந்த கராமத்துல உங்க வாழ்க்கை வரலாறு பொன்னெழுத்துக்களால் பொக்கிஷமா எழுதி பாதுகாக்கப்படணும். ஹைலைட்ஸ் வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்க்கையில் நடைபெற்ற கராமாத்து போடுங்க, ஒரு தலைப்பு போடுங்க.
உலகத்தில் எங்கும் நடைபெறாத கராமத்துன்னு போடுங்க. அந்த கராமத்தை தூக்கி நிறுத்துவதற்காக பாடுபட்ட ஆலிம் பெருமக்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க பேரை நாங்க பதிவு செய்யுங்க. இந்த கராமத்தை தூக்கி நிறுத்துவதற்காக பாடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த அந்த ஆலிம்கள் பேரை பதிவு செய்யுங்க. அப்படி என்ன வன்மோ, அப்படி என்ன வக்கரமோ, வக்கர புத்தி. அப்ப நம்ம இப்படி கேள்வி நம்ம அப்படி கேட்ட பிறகு அடுத்து இன்னொரு ஒரு தகவல், அதாவது எந்த நோக்கத்துல வந்தாங்க பூனைக்குட்டி வெளியே வருதுன்னு சொல்லுவோமா இல்லையா அடிக்கடி, அந்த 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 செய்தி இவர் எஸ்டிபி சாவலமீது உஸ்மானி அங்க பதிவு செய்றார். இவர் பொறுப்பேற்ற பிறகு, அதாவது என்ன சொல்றாரு, முஸ்தபா பொறுப்பேற்ற பிறகு ஒரு நிகழ்ச்சியில இவங்க 2 பேரும் கலந்துருக்காங்க. யார் 2 பேரும்? நானும் அயில சத்தும் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்காங்க. யாரு? நானும் அயில சத்தும். அப்படி பங்கெடுத்திருக்கும் போது நீங்க அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளைய புகழ்ந்து பேசியதாகவும் அயில சத்து சொன்னாரு. இது யார் சொல்றா? எஸ்டிபி சாவலமீது உஸ்மானி. அப்புறம் செயலாளர் வழிமொழிகிறார், ஆமாம் அந்த பிள்ளையை நீங்க புகழ்ந்து பேசியதாகவும் அயில சத்து சொன்னாரு. இது எந்த நிகழ்ச்சியை பேசுறாங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி. ஏற்கனவே சொன்ன மாதிரி 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை சையது தாவூத் அல் அன்சாரியா மகளிர் அரபு கல்லூரியில 1வது பட்டமளிப்பு நடந்துச்சா? அந்த 1வது பட்டமளிப்பு விழால மகான் ஹைதர் அலி சத் அவர்களும் நானும் கலந்து கொண்டோம். 2 பேரும் கலந்து கொண்டோம். அதைத்தான் இப்ப என்ன செய்யற, 2 பேரும் கலந்து கொண்டீங்கன்னு எஸ்டிபி சாவலமீது உஸ்மானி சொல்றாரு. அப்படி கலந்து கொண்ட அந்த பட்டமளிப்பு விழால இப்போ நம்முடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பெனாசிர் அவர்கள், அந்த பெனாசிர் அவர்களுக்கு அந்த விழால பட்டம் கொடுக்கப்படுகிறது, அவார்டு வழங்கப்படுகிறது. அந்த பட்டமளிப்பு விழாவிலே நான் பட்டம் வாங்கக்கூடியவர்களை நான் என்ன செய்யறேன், அந்த அவார்டு வாங்கக்கூடியவர்களுக்கு நான் புகழ்ந்து பேசுகிறேன். அப்ப அந்த பட்டமளிப்பு விழா நான் புகழ்ந்து பேசுறேன். இதை ஒரு குற்றச்சாட்டாக அவர் விழால கலந்து கொண்டாரு, அந்த பிள்ளை புகழ்ந்து பேசினாரு, ஹைலைஸ் மகான் புகழ்ந்து பேசினாரு, ஏன்னா கோத்து விடணுமா? அப்பதான் அந்த சபையில நான் திரும்ப நான் கேட்கிறேன், பட்டமளிப்பு விழால புகழாம தாக்கவா செய்வாங்க? பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டோம், பட்டமளிப்பு விழாவில் ஒரு ஆள் பட்டம் வாங்குறாரு அல்லது ஒரு ஆள் அவார்டு வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அவங்கள புகழணுமா இகழணுமா? அவங்க புகழணுமா திட்டணுமா? அப்ப எது இயல்போ, எது நடைமுறையோ, எது சாதாரணமான ஒரு விஷயமோ, எது அதுதான் மரபோ, அந்த மரபான விஷயத்தை கூட இப்ப இந்த பிரச்சனைக்கு எப்படி திசை திருப்புறாங்க. ஒரு பல பொய்களை சொல்லி நான் பல வருஷமா அந்த மாசால தொடர்புல இருக்கேன், இவருக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், அதுல என்ன பெருமை கேட்கிறேன்? எனக்கு முன்னாடி பின்னாடி சொல்றதுல என்ன பெருமை இருக்கு? இவருக்கு முன்னாடியே நான் அந்த மாசால நான் பொறுப்புல இருக்கிறேன், இவருக்கு முன்னாடி இருந்து நான் 4 வருஷமா அந்த மாசால போய் சனது கொடுத்துட்டு இருக்கிறேன், இவருக்கு முன்னாடி இருந்து எனக்கு மாசாக்கு 9 எனக்கு தொடர்பு இருக்குது. அவர் பட்டமளிப்பாக ஒரு தடவை தான் அந்த மாசாக்கு வந்திருக்கிறாரு, ஒரு தடவை தான் நான் சந்திச்சிருக்கிறேன். அதுல அந்த விழால வச்சு அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறாரு, புகழ்ந்து பேசுறாரு. பட்டமளிப்பு விழால புகழாம திட்டவா செய்வாங்க. நான் கேட்கிறேன், உங்க மாசம் நீங்க நடத்துறீங்களா இல்லையா? எந்த பிள்ளை நீங்க புகழ்ந்தது கிடையாதா? புகழ்ந்ததே இல்லையா? புகழ்ந்துட்டாலே அது கெட்டதா? இப்ப பட்டம்ல கொடுக்குறோம், அவார்டுல கொடுக்குறோம். அப்ப எப்படி நீங்க அதை மாத்துறீங்க கேவலப்படுத்தணும்னு சொல்லி? நீங்கள்லாம் ஒரு ஆலிம் சமூகம், நீங்கள்லாம் அந்த சபையில ஐலஸ்து வரல. நான் சொல்ல வரேன், இருந்தா நான் அவர்கிட்ட நேரில் கேட்டிருப்பேன், இந்த கேள்விக்குள்ள நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன் நேரில். நீங்கள்லாம் நியாய தீர்ப்பு வழங்கத்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்க தீர்ப்பு நியாயமான தீர்ப்புன்னு சொல்லி நான் கை கட்டி கேட்டுட்டு இருக்கணும். நீங்க என்ன போய் சொன்னாலும் அப்படியே நான் தலை குனிஞ்சு கேட்டுட்டு இருக்கணும். அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்ப நான் அந்த சபையில நான் திரும்பவும் கேட்கிறேன், ஏங்க ஒரு விழான்னு சொன்னா, பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொன்னா அந்த விழால புகழ்றது தானங்க, தாக்கவங்க செய்வாங்கன்னு நான் கேட்கிறேன். இப்போ என்னடா இவர் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லி எஸ்டிபி சாவலமீது உஸ்மான், ஐயோ நான் அதை சொல்ல வரல. செயலாளர் அவரு முட்டு கொடுக்குறாரு. முட்டு கொடுத்தது இப்ப நீங்க ஏன் புகழ்ந்தீங்கன்னு கேட்கலையே, இப்ப நீங்க ஏன் புகழ்ந்தீங்கன்னு கேட்கலையே. அவரு நான் ஏன் புகழ்ந்தேன்னு கேட்கல அப்படின்னு சொன்னா ஏன் அங்க பேச்சா வந்துச்சு? ஏன் அது ஒரு பேச்சு பொருளா வரணும்? ஒரு சர்ச்சைக்குரிய நேரத்துல, ஒரு அவதூறு பரப்பப்பட்ட அந்த நேரத்துல அவர் நீங்க புகழ்ந்தீங்களாம், இது கேள்வியே இல்லையா?
இது இன்னும் வந்து கொளுத்தி போடுறதா இல்லையா? மோதலை உண்டாக்குறதா இல்லையா? நீங்க சபையை செயலாளர் அலி ஹுசைன் பாக்கவி அவர்கள் சபையை தொடங்கும் போதே மோதல் போக்க ஒரு கொளுத்தியில போட்டிய. ஓய்ஸ் சொல்லாத சொன்னதா சொன்னீல, கொளுத்தியில போட்டிய. நீங்க ஏன் புகழ்ந்தீங்கன்னு நாங்க கேட்கலையே. அப்ப நான் அந்த சபையில மறுபடியும் சொல்றேன், நான் கலந்து கொண்டு பேசினேன் அப்படின்னு சொல்றது வேறு. சர்ச்சைக்குரிய நேரத்துல, பிரச்சனைக்குரிய இந்த நேரத்துல கலந்து கொண்டு புகழ்ந்து பேசினேன் அப்படின்னு சொல்றது வேற. ரெண்டுக்கு அர்த்தம் மாறுபடும். இந்த நேரத்துல சொன்னா அதுக்கு அர்த்தம் மாறுபடும். ஒரு அவதூறு பரவப்படுகிற நேரத்துல, ஒரு சர்ச்சைக்குரிய நேரத்துல இப்படி பேசும்போது அந்த பேச்சு பொருளுக்கு அர்த்தம் மாறுபடதான் செய்யும். அப்ப திட்டம் தீட்டி கட்டம் கட்டி வந்து உட்கார்ந்துருக்கிய. அப்ப அந்த சபையில மறுபடியும் அப்புறம் என்ன செய்யறாரு? அடுத்து இல்யாஸ் ஹசரத் உஸ்மானி அவரு வந்து ஹைதரசத்தும் வந்து சர்ச்சையா சொல்லல, நாங்களும் சர்ச்சையா சொல்லல. ஹைதரசத்தும் சர்ச்சையா சொல்லல, நாங்களும் அதை சர்ச்சையா சொல்லல. புகழ்ந்து பேசினீங்க என்று சொன்னதை சர்ச்சையாக சொல்லல. சர்ச்சையா சொல்லலையா? சர்ச்சையா சொல்லாம தான் ஹைதரலிசம் மேட்டு விஷயம் வந்துச்சா? கொஞ்சம் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஹைதரலிசத்தை வந்து அவர் வந்து முஸ்தபா வந்து புகழ்ந்து பேசினார், அதோட நிறுத்திட்டாரா? அதுக்கு அடுத்து சில வார்த்தையும் சொன்னாரா? சொல்லுங்க. நாங்க தான் ஹைதரலிசு கூட பேசினோம், அவர் தான் சொன்னார். எல்லாரும் உண்மையாளர்களா இருந்தா இந்த உண்மை, ஏன்னா எல்லாரும் பொய்யுக்கு துணை போறீங்க. எல்லாரும் சபையில பொய்யுக்கு துணை போறீங்க. நீங்க உண்மையாளர்களா இருந்தா உங்க மனசாட்சிக்கு நீங்க விரோதம் இல்லாம உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க. சலாசம் சொன்ன மாதிரி உங்க மனசாட்சிக்கு தொட்டு நீங்க பேசணும். ஹைதரலிசு அந்த வார்த்தையோட நிப்பாட்டிக்கிட்டாரா? ஹைதரலிசு சர்ச்சையாக சொல்லவில்லை, அதை சர்ச்சையாக எடுத்துதான் நீங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த அந்த மன ஓட்டத்துல தான் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்னா நீங்க பேசின அத்தனை பேச்சுக்களுமே இந்த அவதூறை வந்து என் தலையில கட்டி அதை வந்து நியாயப்படுத்துற கண்ணோட்டத்திலே தான் பேசுனீங்க. அடுத்தடுத்து அந்த பதிவை நான் போடும்போது எல்லாம் வெளியே வரும். சும்மா வெளி வேஷத்துல காப்பாத்துற மாதிரி கூட்டு வர்றது. இங்க காப்பாத்துறதுக்கு ஒண்ணு இல்லை. நான் உங்கள்ட்ட வந்து உதவி நான் கேட்டு நிக்கல, என்ன காப்பாத்துங்க, நான் உங்கள்ட்ட உதவி கேட்டு நிக்கல. நான் கேட்டேன், உங்கள்ட்ட உதவி கேட்டு நான் வந்து நிக்கல. என்னை காப்பாத்துங்க. நான் என்னைக்கு வந்து உங்கள்ட்ட வந்து உதவி கேட்டேன்? யார்கிட்ட போய் நான் உதவி கேட்டு நிக்கிறேன்? என் வாழ்க்கைக்காக அல்லா பாதுகாக்கணும். என் வாழ்க்கைக்காக நான் யார்ட்டையும் உதவி கேட்கல. என்னமோ இவங்கள்ட்ட வந்து நான் உதவி கேட்டு நிக்கிற மாதிரி, அதுக்கு காப்பாத்துற மாதிரி. நாங்க உங்களை காப்பாத்தி இருக்கிறோம், நீங்க என்ன காப்பாத்துறதுன்னு கேட்கிறேன். அப்ப நான் மீண்டும் சொல்றேன், அந்த விழாவிலே, அந்த நிகழ்ச்சியிலே முஸ்தபா ஹசரத் அந்த பிள்ளை புகழ்ந்து பேசினார், அதோட அவர் நிறுத்திட்டாரா? அதுக்கு பிறகு வேற வார்த்தையை சொன்னாரா? வேற வார்த்தையை சொல்லி இருக்கிறார், கடுமையான வார்த்தையை சொல்லி இருக்கிறார். என்ன கடுமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? இல்ல நீங்க தானே உட்கார்ந்து கேட்டீங்க அவர் சொன்ன வார்த்தைனா? அப்படி அவர் புகழ்ந்து பேசும்போதே என் உள்ளத்தில் ஓடியது, அந்த புள்ள மேல தப்பான எண்ணம் இருக்கும் என்று. சொன்னீங்களா இல்லையா? அல்லது இந்த கருத்துல ஒண்ணு இந்த வார்த்தையில அல்லது இந்த கருத்துல ஹைதரலிசு பேசினாரா இல்லையா? இப்போவாது கொஞ்சம் மனசாட்சிக்கு முரண்படாம கொஞ்சம் யோசிங்க. அப்படி அவர் சொன்னாரா இல்லையா? ஒரு பட்டமளிப்பு விழா சபையில, ஒரு பட்டமளிப்பு விழால ஒருவருக்கு பட்டமோ அல்லது அவார்டோ கொடுக்கப்படுகிற இடத்துல புகழுதல் என்பது மரபு, இயல்பு. அப்போ உங்க உள்ள என்ன உள்ளன்னு நான் கேட்கிறேன். அப்பவுமே என் உள்ளம் அப்படி அது இந்த நடுங்கியது அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க ஒவ்வொரு பட்டமளிப்பு விழா உங்க மாசாலைங்க பிள்ளைகளுக்கு வந்து புகழ்ந்து பேசும்போது உங்க உள்ள அப்படி அந்த எண்ணத்துலதான் புகழுதோ? அதனாலதான் அடுத்தவங்க புகழும் போது அந்த சிந்தனை, அந்த புத்தி வருதோ? கேவலமான புத்தி வருதோ? நான் கேட்பேன்ல. நான் இன்னும் சில கேள்வி கேட்கிறேன். என்னை பத்தி பேச இவ்வளவு பொய்யை சொல்லி, இவ்வளவு பொய்களை பரப்பி என்னை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் நினைக்கிற அந்த வக்கர புத்திக்காக நான் இந்த கேள்வி நான் இப்ப கேட்க போறேன். என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வின்னா, ஷபே பராத் பயானுக்கு போய் கலந்து கொண்டீங்களா? அந்த மதரசால திருச்சி தாவூத் அல் அன்சாரியா பெண்கள் அந்த மதரசால ஷபே பராத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீங்களா? எத்தனாம் தேதி கலந்து கொண்டீங்க? 4/2/2025 செவ்வாய்க்கிழமை. எப்போ நிகழ்ச்சி நடக்குது? சாயங்காலம் 4 to 7.
4 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு பயானுக்கு பெண்கள் பயானுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பெண் பயானுக்கு போனீங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த கண்ணோட்டத்தை இப்ப நான் பேசுறேன். இல்லாட்ட இந்த பேச்சு நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல, கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்ப கெட்ட கண்ணோட்டத்தோட என்னிடத்துல கேள்வி வருதோ, ஒரு கெட்ட கண்ணோட்டத்தோட என்னுடைய செயல் அணுகப்படுகிறதோ, அப்ப அந்த அதாவது அதாவது அடிக்கு அடி, உதைக்கு உதை. அன்ன நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் உதுன பில் உதுனி வஸ் சின்ன பிஸ் சின்னி வல் ஜுருஹ கிஸாஸ். அதுதான். எந்த கல்லை எரிவீங்களோ அந்த கல்லு திரும்ப வரும். அப்ப கெட்ட எண்ணத்தோடு கெட்ட சிந்தனையோடு என்னுடைய செயலை வந்து நீங்க அப்பவுமே எப்போ அந்த 2000 அந்த பட்டமளிப்பு நடக்கும்போது உங்க உள்ள அப்படி உள்ளத்துல அந்த சிந்தனை வருது அப்படின்னு சொன்னா அது என்ன இளவு சிந்தனை உள்ளோன்னு நான் கேட்கிறேன். என்ன இளவு உள்ள அது? அப்ப நீங்க பட்டமளிப்புலால போய் வந்து அந்த பிள்ளைகளுக்கு இப்ப புகழ்ந்து 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 பட்டம் கொடுக்குறீங்களா, அப்பெல்லாம் உங்க உள்ளத்துல இந்த மாதிரி கெட்ட கெட்ட எண்ணங்கள் இருக்குது. ஆனா அடுத்தவங்க போடும் போது உங்களுக்கு அந்த எண்ணம், அந்த செத்து போன அந்த கேவலமான எண்ணம் வந்து நிக்குது. அப்படியா? நீங்க இப்படி கேவலமா என்ன சிந்திச்சதுக்காக, அதை கேவலமாக அந்த சபையில போய் பதிவு செஞ்சதற்காக நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த சபை பராத்து 4/2/2025 செவ்வாய்க்கிழமைக்கு நீங்க பெண்கள் பயானுக்கு போனீங்களே, நைட்டு 7 மணி வரைக்கும் பெண்கள் பயான் நடந்துச்சா இல்லையா? அந்த பயான் முடிஞ்ச பிறகு நான் ஒரு ஷேக், அந்த பெண்கள் பயான்ல சபையில நான் ஒரு ஷேக். யாரெல்லாம் அந்த பெண்கள்கிட்ட என்னிடத்தில் முறிதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவங்கெல்லாம் முறிதாகுங்கள். பொம்பளை பையனு தானே போனீங்க, பையனை பேசிட்டு வர வேண்டியது தானே. போனோமா பேசணுமா அந்த மாதிரி தானே இருக்கணும். நான் ஒரு ஷேக், என்னிடம் யாரெல்லாம் முறிதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ முறிதாகுங்கள். பொம்பளை முறிது உங்களுக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். இப்போ உங்க கண்ணோட்டத்தை இப்ப நான் பேசுறேன், உங்க கண்ணோட்டத்துல தான் இந்த கேள்வி. பொம்பளை முறிது உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு பொம்பளை மாசாக்கு போய் பெண்கள் பயானை பேசிட்டு வந்ததோடும் இல்லாம அங்க போய் போனோமா பேசணுமா வந்தமான்னு இல்லாம அங்க போய் பொம்பளைகளே எங்கள்கிட்ட முறிதாகுங்கள். இப்படி போற இடத்துல ஒவ்வொரு இடத்துல நீங்க பெண்களை போய் பொம்பளைகளே எங்கள்கிட்ட முறிதாகுங்கள், பொம்பளைகளே எங்கள்கிட்ட முறிதாகுங்கள்னா எதுக்கு பொம்பளை முறிது நீங்க சேர்க்கறீங்க? நான் கேட்பேனா இல்லையா? கெட்ட எண்ணத்துல கெட்ட புத்தியில நீங்க பொம்பளை முறிது சேர்க்கறீங்க, நான் கேட்பேனா இல்லையா? உங்களுக்கு எதுக்கு பொம்பளை முறியுது? எதுக்கு ஊர் ஊரா போய் பொம்பளை முறியுது நீங்க தேடி அலையணும்? நான் கேட்பேனா இல்லையா? உங்களுக்கு இப்படி சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை விட பன்மடங்கு கேட்கறதுக்கான ரைட்ஸ், அதிகாரம் எனக்கு இருக்குது. நீங்க இந்த மாதிரி இந்த பொய்களையே பேசாம இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தை இந்த மாதிரி நேரத்துல உருவாக்கி போட்டு ஒரு பிட்டை போட்டு போறது, இந்த சைத்தான் தேனை நக்கி தொட்டு வச்சுட்டு போற மாதிரி அங்க ஒரு பிட்டதிக்கு போட்டு போயிடுறது. ஒரு கூட்டம் அங்கேருந்து வந்துச்சா அந்த கூட்டம் வந்த உடனே அப்படியே பக்கத்துல உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டு அப்புறம் இங்க கூப்பிட்டு விசாரிச்சு நியாயமான தீர்ப்பு வழங்குறத விட்டு போட்டு இங்க படம் வந்துச்சான், இவங்களை போய் சந்திச்சாங்களாம், உடனே அவங்களுக்கு சாதகமா இவங்க செயல்படணுமா? எவ்வளவு போய் வேணா நான் சொல்றேன். முறியுது, பொம்பளை முறியுது, ஆம்பளை முறியுது. அந்த பொம்பளை முறியுது ஆம்பளை முறியுதான் என்னென்ன பண்ணுச்சு? உங்க முறிவுதான் சொல்றேன், உங்க முறிவுதான். சபை பராத்து நிகழ்ச்சியில போய் உட்கார்ந்தீங்களா? ஒரு பக்கத்துல ஒரு முறியத பக்கத்துல உட்கார்ந்தீங்களா? அவருக்கு 2 பேர் இருக்கு, ஒன்னு அக்பர் அண்ணன், இன்னொன்னு ஷாஜஹான். அவருக்கு 2 பேரு தெரியுமா உங்களுக்கு? உங்க முறியதான் பேசுறேன். அவர் கதை தெரியுமா உங்களுக்கு? உங்க முறியுது, பொம்பளை முறியுது அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஆம்பளை முறியுது. உங்க பொம்பளை முறியுது ஆம்பளை முறியுது என்னென்ன செஞ்சிருக்காங்க அந்த லட்சணத்தை நீங்க பாருங்க, சரிங்களா? ஆமா, சிறுமலை உல்லாச பயணம் அப்படின்னு சொல்லி போய் அடிங்க யூடியூப்ல. சிறுமலை உல்லாச பயணம் போய் அடிங்க யூடியூப்ல, வரும். பெண்களே முறிதாகுங்கள் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? உங்க பக்கத்துல இருந்து ஆம்பளை முறியுது, அவங்க பொம்பளை முறியுது, எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. திருமலை உல்லாச பயணஞ்சல் யூடியூப்ல போய் அடிங்க, வரும். உங்க முறியீடுகள் அங்க வருவாங்க, என்னென்ன காரியம் பண்ணிக்காங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன கேட்கிறேன்? நான் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணேன் சொல்லுங்க? இந்த மஜ்லிஸ் சபைக்கு நான் என்ன அநியாயம் பண்ணேன்? மஜ்லிஸ் சபையில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு நான் என்ன அநியாயம் பண்ணேன்? ஹைதர் அலிசத்துக்கு நான் என்ன அநியாயம் பண்ணேன்?
அலி ஹுசைன் பாக்கவி ஹசரத்துக்கு நான் என்ன அநியாயம் பண்ணேன்? எஸ்டிபி சாவுல் உஸ்மானிக்கு நான் என்ன அநியாயம் பண்ணேன்? ஷாமதார் பாக்கவிக்கு நான் என்ன அநியாயம் பண்ணேன்? நான் என்ன அநியாயம் பண்ணேன்? குறிப்பா 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 ஜலீல் உஸ்மானி ஹசரத் அவர்களே, உங்களுக்கு நான் என்ன அநியாயம் பண்ணேன்? உங்களே விடமாட்டேன். உங்க விஷயம் நிறைய இருக்குது. அந்த சபையில நீங்க நடந்த விதம், என்னிடத்துல நடந்து கொண்ட விதம், என்னிடத்துல நீங்க பேசினது, மிரட்டல் துணியில் பேசினது, என்னென்ன வார்த்தைகளை நீங்கள் விட்டீங்க, எல்லாம் ஆழமா பதிஞ்சிருச்சு மனசுல. எந்த முகத்துல உட்கார்ந்தீங்க, எந்த துணியில என்கிட்ட பேசினீங்க, அதாவது பல வருட வெறிய தீத்த மாதிரி, அந்த தீத்த மாதிரி இல்ல, தீத்திருக்கீங்க. பல வருட வெறியையும் பல வருட வன்மத்தையும் வக்கிரமத்தையும் கிடைச்சதுல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தீர்த்திருக்கீங்க. அதான் கண்கூட பார்த்தேன். உங்களை பத்தி நான் உங்களுக்கு பேச வேண்டியிருக்கு. அடுத்த பதிவு வரும், வராமன இருக்காது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்க எல்லாத்துக்கும் நான் என்ன அநியாயம் பண்ணதான் நான் கேட்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் என்ன அநியாயம் பண்ணேன்? இந்த மஜ்லிஸ் உலமா சபைக்கு இழுக்கு ஏற்படும் போதெல்லாம், வஹாபிகள் மூலமாக இழுக்கு ஏற்படும் போதெல்லாம், மஜ்லிஸ் உலமா சபையை உப்புமா சபைன்னு சொல்லி திட்டுவானோ, கேவலப்படுத்துவானோ. அப்படி கேவலப்படுத்தும் போதெல்லாம் நான் அந்த மஜ்லிஸ் உலமா சபைக்கு நன்றியா இருந்தேன். நான் என்ன அநியாயம் பண்ணேன் இந்த சபைக்கு? இதுல பொறுப்புல உள்ள உலமாக்களுக்கு நான் என்ன அநியாயம் பண்ணேன்? அப்ப எல்லாரும் சேர்ந்து இப்ப என் விஷயத்துல இவ்வளவு கொடூரமா கேவலமா நீங்க நடக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க எல்லாம் உலமாக்களா, ஆலிம்களா, நன்றி உள்ளவர்களா? இன துரோகிகள் தானே நான் பேசணும் உங்களை. நன்றி கெட்டவர்கள் தானே நான் பேசணும் உங்களை. மஜ்லிஸ் உலமாவுடைய சபையின் கண்ணியத்துக்காக நான் பாடுபட்டிருக்கேனே தவிர, என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கேனே தவிர, உலமாக்களின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேனே தவிர, இதை தாண்டி நான் என்ன செஞ்சேன்? அப்ப என் மேல ஒரு அவதூறு சொல்லப்படுது. என்னுடைய கேரக்டர் தெரியுமா தெரியாத? கூட இருந்து பாக்குறீங்கல்ல, அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு அநியாயத்துக்கு துணை போகி இவனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னு தெரியும் மக்களுக்கு, பல உலமாக்களுக்கும் தெரியும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதின யஹ்யா உலுமீதீனை கொஞ்சம் எடுத்து படிங்க. ஆலிம்களுக்கு மிகப்பெரிய விரோதியே என்ன கேட்டா ஹசது தான், பொறாமை தான், விரோதம், குரோதம். ஒருத்தன் வளர்ச்சி ஒருத்தனுக்கு பிடிக்காது, சிரிச்சுக்கிட்டே பேசுறது, குழி பறிக்கிறது. ஹாக்கிதுகள் கூட இருந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, பின்னாடி குழி பறிக்கிறது. வளர்ச்சி அது எரியும். என்னடா வளர்ச்சி வருதுன்னு எரியும். அந்த வளர்ச்சி எரியும் போது இந்த எரியை வெளிக்காட்ட முடியாது. அவ அழிக்கிறதுக்கு என்ன பண்றது? பின்னாடி போய் குழி தோண்டு, அல்லது மாற்றணும் உள்ள தோண்டி புதைச்சிரு, கை வெளியெடுக்காத. அந்த பள்ளத்துல உளுந்தா என்ன செய்யணும்? கை கொடுத்து வெளியே எடுக்கணும். உளுந்தானா மண்ணை போட்டு மூடுறது. அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியே, இப்பவும் கேட்குறேன், நான் என்ன உங்களுக்கு அநியாயம் பண்ணேன்? என்ன அநியாயம் பண்ணேன்? ஷாஹமதார் பாக்கவி ஹசரத் அவர்களே, அலி ஹுசைன் பாக்கவி ஹசரத் அவர்களே, இல்யாஸ் ஹசரத் அவர்களே, எஸ்டிபி சாவுல் ஹமீது உஸ்மானி ஹசரத் அவர்களே, நான் என்ன உங்களுக்கு அநியாயம் பண்ணேன்? சர்வ சாதாரணமா ஒரு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஒரு அவதூறு சொல்லப்பட்டிருக்குது. அதுல நான் உங்கள்ட்ட உதவி கேட்டு வரவும் இல்லை, வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா வம்படியா என்னை இழுத்து உங்கள் கண்ணியத்தை பாதுகாக்கிறோம், நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லி நாங்கள் வரவும் இல்லை, மதிச்சுதான் வந்தேன். 2012 வந்த மாதிரி அதையும் பேசுவேன், பேசாம விட மாட்டேன். நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க என்பதை பேசுவேன். அப்ப இவ்வளவு கேவலமா, இவ்வளவு மோசமா என்னிடத்துல நடந்து கொண்ட விதம், அதெல்லாம் கண்ணுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு பொய்யை சொல்லி போட்டு, அந்த பொய்யை நான் அந்த சபையிலேயே நான் தோலுரித்து காட்டும் போது, தோலுரித்து காட்டுற அந்த நேரத்துல கடைசியா என்ன எப்படி பேசி முடிக்கிறீங்க? இல்லையா சத்து, இது சாதாரண விஷயமா சத்து? இவ்வளவு பெரிய பொய் சாதாரண விஷயமா? எந்த நேரத்துல இந்த பொய் பேசப்படுது? எதுக்காக? அதெல்லாம் புரியாத முட்டா பயலனா, பைத்தியக்கார பயலனா,
பைத்தியமானா? ஒண்ணும் தெரியாத முட்டா பயலா? ஏன் இந்த பொய் சொல்லப்படுது? எதுக்காக சொல்லப்படுது? அது விளங்காத அளவுக்கு முட்டா பயலானா? இவ்வளவு பெரிய ஒரு அபாண்டத்தை ஹைதர் மகான் வந்து என்ன செய்யறாரு? பெரும் பெரும் கராமாத்துகளை நிகழ்த்தி, நடக்காத மதரசால போய், நடக்காத பட்டமளிப்புல போய், இல்லாத பிள்ளைகளுக்கு போய், அவர் சனது கொடுத்துட்டு வர அளவுக்கு பெரிய கராமாத்துகளை நடத்தி என்ன கேவலப்படுத்துறாரு, ஒரு பொய்ய சொல்லி மகான் சொல்றாரு அப்படிங்கும் போது, அந்த மகானை காப்பாத்துறதுக்கு, அந்த 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 புனிதமான அந்த பொய்யை காப்பாத்துறதுக்கு, கடைசியா கூலா சரி சரி இந்த விஷயத்தை கடந்து போயிடுவோம், விட்டுருங்க, இந்த விஷயத்தை விட்டுருவோம். சரிங்க சத்து, இன்னொரு ஆலிம், சரிங்க சத்து, இந்த சப்ஜெக்டை விட்டுருங்க, இது விட்டுட்டு போற மேட்டரா கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில் இப்படி ஒருத்தன் வந்து பேசினா நீங்க விட்டுட்டு போவீங்களா? உங்களை கேவலப்படுத்துவதற்காக, இழிவுபடுத்துவதற்காக, ஒரு உங்க மீது சுமத்தப்பட்ட அவதூறை நியாயப்படுத்துவதற்காக, உங்களை கட்டம் கட்டி குழி தோண்டி புதைக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து இந்த மாதிரி போய் பேசுறான் அப்படின்னு சொன்னா விட்டுட்டு போவீங்களோ? விட்டுட்டு போவீங்களா நீங்க? அப்ப நாங்க வந்து கேள்வி கேட்க கூடாது, அப்படி விட்டுட்டு போயிடணும். அப்படி என்னால விட முடியாது. விடுறதுக்காண்டி நம்ம உட்காந்துருக்கோம், கட்டாயம் பேசுவோம். நான் யாரையும் விட போறது இல்லை. யார் யார் என்னை பத்தி எப்படி எப்படி பேசுனீங்க, யார் யார் என்னென்ன போய்க்கு எப்படி எப்படி முட்டு கொடுத்தீங்க, அந்த ஒவ்வொரு முட்டு கொடுக்கறத பத்தியும் வரும். என்னென்ன மாதிரி இடத்துல கடுமையாக கடினமாக நடந்து கொண்டீங்க அதுவும் வரும். எப்படியெல்லாம் மிரட்டல் துணை என்கிட்ட பேசுனீங்க அதுவும் வரும். இப்படி எல்லாம் இவங்க நம்மளை போய் பேசி நம்மளை வந்து கேவலப்படுத்த நினைப்பாங்களாம். நியாயமான முறையில் இவங்க என்ன செஞ்சுட்டாங்களாம், அங்க வந்து உட்கார்ந்துட்டு நம்மள்ட்ட நடந்து கொண்ட மாதிரி. அப்போ நீங்க வந்து அந்த சபையில என்கிட்ட நியாயமாகவே நடக்கல, சரிங்களா? சபை பொய்யில் தொடங்கியது, மிரட்டலில் முடிந்தது, அவ்வளவுதான். பொய்யில் தொடங்கியது, மிரட்டலில் முடிந்தது. அந்த மிரட்டல் எப்படிப்பட்ட மிரட்டல் அப்படின்னு சொன்னா, சாஃப்ட் மிரட்டல் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இருந்துச்சு, கடினமான மிரட்டல். அப்படியே தலை தெறிக்க அடி அப்படியே தலை தெறிக்க விட்டுட்டு ஓடுற மாதிரி. ஏய், இந்த வழக்குக்காக நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? இந்த அவதூறுகளை எதிர்த்து எத்தனை எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? மிரட்டரிய கூப்பிட்டு வச்சு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் மிரட்டரியாங்களை. மிரட்டலுக்கு பயப்பட நினைச்சிட்டு இருக்கீங்களா? பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா ஒண்ணு, இந்த சபை 11/7/2026 சனிக்கிழமை இரவு இஷாவுக்கு பிறகு தொடங்கி அன்று இரவு முடிந்த அந்த சபை முழுக்க 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 பொய்யில் தொடங்கி மிரட்டலில் முடிந்து அநியாயமான முறையில ஒருதலை பட்சமாக நடந்த ஒரு சபை. அந்த அநியாயமாகவும் ஒருதலை பட்சமாகவும் நடந்த அந்த அது மறுநாள், அது 12ஆம் தேதி அவங்க அவசரமா செயற்குழு கூடி முடிவெடுத்தாங்கல்ல, அதுல அவங்களோட வன்மம் வக்கரமம் எப்படி அவனை அழிக்கணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கூட்டு ஓடி ஓடி என்ன செஞ்சீங்க? செயற்குழு கூட்டு உறுப்பினர் வந்து நீக்கினீங்க. உறுப்பினர் சேருன்னு சொல்ற ஒரு அமைப்பு திடீர்னு உறுப்பினர் நீக்குவீங்களா? அப்ப நீக்கினதுக்கு என்ன காரணம்? இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய வர வேண்டி இருக்குது. அந்த பதிவுகளில் மஜ்லிஸ் உலமா எவ்வளவு கொடூரமாக அட்டூழியமாக முறையில் நடந்துச்சு என்பதை நான் சொல்லுவேன். நான் சொல்றது பொய் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு நான் மறுப்பு தருவேன், சரிங்களா? அடுத்த பதிவு இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் வெளியாகும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.